வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் 4th சாப்டரோட எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்பவே கம்மியான சம்ஸ் தான் இருக்குது, 11 சம்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி கிளியராக போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ண மாணவர்களுக்கும் இது வியூ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு அது வியூ ஆகாது. ஸோ யாராவது கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுடைய நம்பர், ஆஃபீஸ் நம்பர். ஸோ அந்த நம்பரை கொடுத்து எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ குட்வில் அப்படிங்கிறதா வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, 4th சாப்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்பவே ஈஸியான லெசன், ஈஸியாக நீங்கள் மார்க்ஸும் வாங்க முடியும். அதை நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். குட்வில் வந்துட்டு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது, சூப்பர் ப்ராஃபிட் இருக்குது, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது, தென் கேபிட்டலைசேஷன் மெத்தட் இருக்குது, கேபிட்டலைஸ்டு சூப்பர் ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸு போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. The following are profit of the firm in the last 5 years. ஸோ லாஸ்ட் 5 இயரோட ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கொடுத்துருக்காங்க, 2014 10,000, 2015 11,000, 2016 12,000, 2017 13,000, 2018 14,000 இது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, calculate the value of goodwill at 2 years of purchase of average profit of 5 years. ஸோ average profit of 5 years நம்ம என்ன பண்ணணும், குட்வில்லை கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில்லை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நமக்கு ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை இயர். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, 10,000 ப்ளஸ் 11,000 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 13,000 ப்ளஸ் 14,000 பை 5 அப்படின்னா நமக்கு 12,000 தான் என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கூட பர்ச்சேஸ், நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ், 2. ஸோ 12,000ல் 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24,000 தான் எனக்கு நமக்கு குட்வில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் 12,000, குட்வில் 24,000. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வி சப்போஸ் டு கால்குலேட் ஆவரேஜ் ப்ராஃபிட், தென் வி ஃபைண்ட் அவுட் குட்வில். ஓகே, ரைட், அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, from the following information calculate the value of goodwill on the basis of 3 year purchase of average profit of last 4 years. ஓகே, இதுவும் ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2015, 2016, 2017, 2018. ஆனால் 2017 மட்டும் 3,000 rupees நமக்கு லாஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, ப்ராஃபிட்டை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிவிட்டு லாஸை என்ன பண்ணிடுங்க, மைனஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இது எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குட்வில்லோட ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே, தென் ஆவரேஜ் ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை 3 எழுதிக்கோங்க, மைனஸ் லாஸை நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ லாஸை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 4. ஸோ இதெல்லாம் மேலே ஃபுல்லாக 3 ப்ளஸ் பண்ணி லாஸை மைனஸ் பண்ணிங்கன்னா 16,000 கிடைக்கும். 16,000 பை 4. சரிங்களா? 4 அப்படிங்கிறது என்னது, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4,000 உங்களுக்கு என்ன இருக்கும், ஆன்சர். இதுதான் நமக்கு என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000 என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணணும். இந்த சம்மில் பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 3. ஸோ 4,000 இன்ட்டு 3 அப்படின்னா 12,000 நமக்கு குட்வில்லாக இருக்குது. அவ்வளோதான். பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 3 இயர்ஸ். ஸோ நமக்கு கிடச்ச ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 12,000 அப்படிங்கிறது பதிலாக கிடைக்குது. ஸோ இதுதான் என்னது நமக்கு செகண்ட் கொஷின் அப்படின்னு நம்ம ஆன்சரோடு இதை முடிச்சுக்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் ஆன்சர் பார்த்துக்கோங்க, 4,000 ஆவரேஜ் ப்ராஃபிட், குட்வில் 12,000. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, from the following information relating to the partnership firm find out the value of its goodwill based on 3 years purchase of average profit of last 4 years அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் எவ்வளோ, இந்த பர்ச்சேஸ் நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. 3 இயர்ஸா 4 இயர்ஸா 2 இயர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the profit of the year 2015, 2016, 2017 and 2018 are 10,000, 12,500, 12,000 and 11,500 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, 4 வருஷத்து கொடுத்துட்டாங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பியில் the business was looked after by
partner and his fair remuneration amount to 1500. ஸோ ஃபேர் ரெமுனரேஷன் வந்துட்டு ஒரு 1500 இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு தென் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் அமௌண்ட் வாஸ் நாட் கன்சிடர்ட் இன் த கேல்குலேஷன் ஆஃப் எபோவ் ப்ராஃபிட். அந்த அமௌண்ட் வந்துட்டு கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எபோவ் ப்ராஃபிட்டில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் குட்வில்லை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் குட்வில்லோட ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ purchase of years. So average profit ஓட ஃபார்முலா என்ன, total profit divided by number of years or years. ஓகே இப்போ எல்லா ப்ராஃபிட்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை 4 எவ்வளோ வருஷம் இருக்கோ அவ்வளோ வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 11500. இங்கே நான் அடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு இங்கே எழுதி காட்டுறதுக்கு தான் நாங்கள் விட்டுட்டேன். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன 11500. இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ஸோ இந்த 11500ல் ஃபேர் ரெமுனரேஷன் அமௌண்ட் இருக்கா, ஃபேர் ரெமுனரேஷன் 1500 என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். எப்பவுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெமுனரேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். சரிங்களா, நம்மளுடைய லாபத்திலிருந்து தான் நம்ம ரெமுனரேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரெமுனரேஷன் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னதுனால அந்த ஃபேர் ரெமுனரேஷன் அமௌண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 11500ல் 1500 ஃபேர் ரெமுனரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ 10,000. இந்த 10,000 நமக்கு எக்ஸாக்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ரெமுனரேஷன்லாம் கொடுத்தது போக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது அந்த 11,500 தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த 11,500ல் 1,500 லெஸ் பண்ணது போக கிடைக்கிறதா நமக்கு என்னது எக்ஸாக்டான ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இந்த 10,000 கூட இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் 3 இயர்ஸ் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்கள் குட்வில் 30,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சிச்சா. ஸோ ஃபேர் ரெமுனரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு ரெமுனரேஷனை மைனஸ் பண்ணணும், நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000, குட்வில் 30,000. ஓகே, அவ்வளோ தேர்ட் சம்மோட ஆன்சர் முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த்து சம் மட்டும் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதில் இந்த ஒரே ஒரு சம் தான் ஹோம் ஒர்க் சம். இந்த சம்மை போடுங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெமுனரேஷன் இருக்குது, அதே மாதிரி நான் ரெக்வயரிங் இன்கம்லாம் இருக்குது. ஓகே, இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, சரி. அடுத்து 5th sum. The following particulars are available in the respect of business carried on by the partnership firm அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்னடு 2016 25,000, 2017 23,000 அண்ட் 2018 26,000. ஸோ 3 வருஷமே நமக்கு ப்ராஃபிட் தான். சரிங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 2016 இன்க்ளூட்ஸ் எ நான் ரெக்கவரிங் இன்கம் 2,500. நான் ரெக்கவரிங் இன்கம் அப்படின்னாலே வந்துட்டு மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ எந்த வருஷத்தோட சொல்லியிருக்காங்க, 2016 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 ப்ராஃபிட் கூட 2,500 மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன். த ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்டு பை 3,500 டியூ டு ஸ்டாக் டிஸ்ட்ராய்டு பை ஃபயர். அதாவது 2017 3,500 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக, டியூ டு ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு பை ஃபயரில் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆனதுக்காக. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன் 5 அதே சம்பதம் இது. சரிங்களா, ஆனால் என்னது நமக்கு நம்பர்ஸ் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் த ஸ்டாக் வாஸ் நாட் இன்சூர்ட் பட் இட் இஸ் டிசைடட் டு இன்சூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆகும்போது அவங்க எரிஞ்சிருச்சு, இன்சூரன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் டிசைட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக 250 ரூபா பெர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் அவுட் த குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு 2 years ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண, இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. அதில் ப்ராஃபிட்டுன்னு போட்டு 3 வருஷம் 2016 2017 2018 கொஷின் கொடுத்துருக்காங்க, 3 எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, நான் ரெக்கவரிங் இன்கம் வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன். அது வந்து ப்ளஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் தான் பண்ணணும். என்ன பண்ணணும், மைனஸ் தான் பண்ணணும். ஸோ நான் ரெக்கவரிங் இன்கம் அப்படி ரெக்கவரிங் இன்கம்னா ப்ளஸ் பண்ணணும், அதே நான் ரெக்கவரிங் இன்கம்னா மைனஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அது ரெக்வயர் ஆகலை, அது நான் ரெக்கவரிங் இன்கம் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த வருஷத்துக்கு நமக்கு நான் ரெக்கவரிங் இன்கம் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணி 2016 மட்டும்தான். அப்போ 22,500, இதில் 23,000 அப்படியே வந்துடும், இதில் 26,000 அப்படியே வந்துடும். கரெக்டாக. தென் ஸ்டாக் டிஸ்ட்ராய்டை ஆட் பண்ணணும்.
எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2017 என்ன பண்ணிட்டாங்க, ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 250 ரூபா கொடுத்து ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா அப்நார்மல் லாஸ். என்னது இது, அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்னால் என்ன, எந்த ஒரு கம்பெனிக்காரனும் என்ன பண்ண மாட்டான், நாளைக்கு என்னோடய பொருளை எரிஞ்சிரும், நாளைக்கு எனக்கு நட்டம் வந்துடும், நாளைக்கு எனக்கு இதாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டான். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவாக நாளைக்கு இந்த பொருளெல்லாம் விற்றுரும், நாளைக்கு எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்நார்மல் லாஸை நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது 3500 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 22,500 அப்படியே வந்துடும். இதில் ப்ளஸ் பண்ணால் 26,500, இது 26,000 அப்படியே வந்துடும். ஸோ இது 3 தான் நமக்கு என்னது, ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போது, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 3 ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 3, டிவைட் பை 3னா 75,000 டிவைட் பை 3னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25,000. இதுதான் நமக்கு என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட். சரிங்களா. ஸோ நமக்கு இதில் வந்துட்டு நான் ரெக்வயரிங் இன்கம், அதுக்கப்புறம் ஷாக் டிசைலாம் கொடுத்தனால ப்ளஸ் பண்ணுறதை ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். திரும்பி சொல்கிறேன், இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு சம் இந்த மாதிரி இருக்குது, 5th சம்னு நினைக்கிறேன். ஸோ செக் இட். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த 250 ரூபா ப்ரீமியம் கொடுத்தோமா, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். இது வந்து ரெமுனரேஷன் மாதிரி தான். இப்போ ரெமுனரேஷன் தான் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோமா, அதே மாதிரி அந்த 250 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பண்ணனால அந்த 250,000 மைனஸ் பண்ணால் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ, 24,750. அந்த 24,750ல் இந்த நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் 2 மல்டிபிள் பண்ணால் 49,500 தான் எனக்கு என்னது, குட்வில். ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,750 எனக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். அது கூட நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் 2 மல்டிபிள் பண்ணனா 49,500ங்கிறது எனக்கு பதிலாக கிடைக்கும். சரிங்களா. இதுதான் 5வது கணக்கு. ஓகே, இதோட என்ன நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ரொம்பவே ஈஸி, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டை கன்சிடர் பண்ணி நம்ம போடுறது. ஓகே, சரி வாங்க பார்ப்போம். லெட்ஸ் சி. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆர் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட்டு 4 years. ஓகே, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் லாஸ்ட் 4 வருஷத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வருஷத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு 10,000, 12,000, 16,000, 18,000. வெயிட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அந்தந்த வருஷத்துக்கு. 2015 ஒரு வெயிட்டு, 2016 2, 2017 3, 2018 4. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இந்த ஃபார்மெட்டை போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் பாருங்கள், டோட்டல் ஆஃப் weighted profit divided by total of weights. ஸோ weighted profitோட டோட்டல் எவ்வளோ, அது கூட டோட்டல் weighted டிவைட் பண்ணால் தான் எனக்கு weighted average profit கிடைக்கும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேப்லர் காலமை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த டேப்லர் காலம் ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா. எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் காலமில் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, இயர் அதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. ப்ராஃபிட்லேயும் கொஷினை கொடுத்துருப்பாங்க, எடுத்து எழுதிருங்க. வெயிட்டும் கொஷினை கொடுத்துருப்பாங்க, எழுதிக்கோங்க. சரிங்களா, எழுதியாச்சு. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்டையும் வெயிட் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ப்ராஃபிட்டையும் வெயிட் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ 10,000 into 1 10,000, 12,000 into 2 24,000, 16,000 into 3 48,000, 18,000 into 4 72,000. அதாவது ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிபிள் பண்ணால் வெயிட்டட் ப்ராஃபிட் கிடச்சிடும். அதுதான். ஓகே, சரி. இப்போ ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1,54,000 நமக்கு கிடைக்கிது. அதான் டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் 10, அதுதான் டோட்டல் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அது 2 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 15,400 தான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். 15,400 வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கூட நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 years ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ 3 years-ஆ. ஸோ 15,400 கூட நம்ம என்ன பண்ணுவோம், 3 மல்டிபிள் பண்ணால் 46,200ங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு காலமில் இயர், செகண்ட் காலமில் ப்ராஃபிட், தேர்ட் காலமில் வெயிட். தென் ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிபிள் பண்ணி வெயிட்டட் ப்ராஃபிட்னு லாஸ்ட்டு காலமில் போடணும். அதுதான் இந்த காலம். ஓகே, ஃபைனலாக இதையும் டிவைட் பண்ணால் நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் கூட மல்டிபிள் பண்ணி வி ஃபைண்ட் அவுட். ஓகே, அவ்வளோதான். இதோட என்னாவது 6வது கணக்கு நமக்கு முடியுது. சரிங்களா. அடுத்து 7வது கணக்கு. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் ஒரே ஒரு சம் தான் முடிஞ்சு. அடுத்து
purchase of super profit method. என்ன மெத்தட்? purchase of super profit method. ஸோ அதில் கொஸ்டினை பார்ப்போம் வாங்க. From the following details, calculate the value of goodwill at 2 years of purchase of super profit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அசெட் வந்துட்டு 5 lakh, the liability to 2 lakh, normal rate of return 12.5, average profit 60,000. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மற்றனாலே நீங்கள் என்ன பண்ணணும், சூப்பர் ப்ராஃபிட்டை மொதல் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்கணும். இது 4 இதுவுமே பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு நமக்கு தரல. எதுக்காக கேபிட்டல் எம்ப்ளாய்டு? எனக்கு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நீங்களா புக்கில் பார்த்துக்கோங்க இதெல்லாம். சரிங்களா? நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ எனக்கு கொஷினில் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, ஆனால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எனக்கு கொடுக்கல. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? அசெட் மைனஸ் லயாபிலிட்டி. அசெட் மைனஸ் லயாபிலிட்டி. ஸோ அசட்டையும் லயாபிலிட்டியும் மைனஸ் பண்ணால் 3 lakh. அதுதான் எனக்கு என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சரிங்களா? தென் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சிட்டு நார்மல் ரிட்டர்ன், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 lakh இன்டூ 12.5/100. 3 lakh இன்டூ 12.5/100 போட்டிங்கன்னா ஆன்சர் எவ்வளோனா 37,500 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்கும் 37,500. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கலாட்டி ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? ஓகே, அப்போது 60,000 ஆவரேஜ் ப்ராஃபிட்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு 37,500ன்னு. ஸோ 60,000ல் 37,500 கழிச்சிங்கன்னா 22,500ங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அது என்னது? நமக்கு சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டில் பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 2 years. ஸோ மல்டிபிள் பண்ணால் 45,000 எனக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நிறைய மாணவர்களுக்கு சொல்லி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்பீடு என்ன பண்ணுங்கன்னா குறைச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி குறைச்சிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான். சரி, இப்போது வந்துட்டு இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் மத்தியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். சூப்பர் ப்ராஃபிட் மற்றனாலே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், தென் குட்வில், இது 4மே கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போயிடலாம். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம கொடுக்கல. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன? அசெட் மைனஸ் லயபிலிட்டி. ஸோ அசெட் 5 lakh, liability 2 lakh. ஸோ 5 lakh minus 2 lakh ஈக்குவல் டு 3 lakh. ஓகே, 3 lakh கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். தென் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா குட்வில் கண்டுபிடிக்கிறோம். சூப்பர் ப்ராஃபிட் கூட என்ன பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸை மல்டிபிள் பண்ணால் குட்வில் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து 8வது கணக்கு, 7வது கணக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது கணக்கு பார்க்கலாம். A partnership firm earned a net profit during the last 3 years as follows. ஸோ லாஸ்ட் 3 வருஷத்தோடு கொடுத்துருக்காங்க. 2016 20,000, 2017 17,000, 2018 23,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. The capital investment of the business throughout the above mentioned period has been 80,000. ஸோ இந்த 80,000 அப்படிங்கிறது என்னது? நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, having a regards to risk involved, 15% is considered to be the fair return on capital employed. இந்த 15% அப்படிங்கிறது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ பர்சன்டேஜில் எது இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, calculate the value of goodwill on the basis of 2 years of purchase. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிற மெத்தட்னால நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன? 3 வருஷத்தோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்தை ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆன்சர்? 20,000. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். தென் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 80,000 சொல்லிட்டாங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15%. ஸோ 80,000 இன்டூ 15/100 போட்டிங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணி பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் 800 இன்டூ 15னா 12,000. இதுதான் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் கிடச்சுன்னா என்ன பண்ணணும்? சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ 20,000 மைனஸ் 12,000 8,000 சூப்பர் ப்ராஃபிட்.
ஓகே, தென் சூப்பர் ப்ராஃபிட் கடைசியில் என்ன பண்ணணும்? குட்விலுக்கு என்ன ஃபார்முலா? சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஸோ 8000 இன்ட்டு 2 அப்படின்னா என்ன? நமக்கு 16,000 நமக்கு குட்வில் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ கிளியர் புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னாலே இந்த 4 ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா தான் முக்கியம் இந்த சாப்டர் பொறுத்தளவு. ரொம்பவே ஈஸி. எல்லாமே ஒரு லைன் ஃபார்முலாவாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நேரம் பண்ணலாம், டக்குன்னு படிச்சா இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 10 மார்க்குனாச்சும் கேள்விகள் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸில் கேட்கலாம், 2 மார்க்ஸில் கேட்கலாம், 1 மார்க்கில் வரும், சரிங்களா? ஸோ மீட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஓகே, இதோட என்ன ஆகுது? 8th சம் முடியுது. அடுத்து 9th சம் நமக்கு என்ன மெத்தடு? ஆனுட்டி மெத்தட். இது ரொம்பவே ஈஸி, சரிங்களா? வாங்க பார்ப்போம். 9th சம், ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அண்டர் ஆனுட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஆவரேஜ் ப்ராஃபிட் 14,000 கொடுத்துருக்காங்க, நார்மல் ப்ராஃபிட் 4,000 கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% கொடுத்துருக்காங்க, இயர் ஆஃப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 5. So, the present value of 1 for 5 years, 15% per annum, as per the annuity table, 3.352. நீங்கள் இந்த 3.352 மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்துக்காதீங்க, சரிங்களா? ஓகே, இப்போது இதில் வந்துட்டு 9th சம்மில் நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். 9th சம்மில் நமக்கு கொஷின் என்ன பண்ணிட்டாங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க, நார்மல் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மைனஸ் பண்ணி சூப்பர் ப்ராஃபிட் 10,000 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அந்த 10,000 கூட நம்ம என்ன பண்ணுறது? இந்த ஆனுட்டி மெத்தட்னால அதோடைய ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ த வேல்யூ ஆஃப் ஆனுட்டி. அப்போது 10,000 இன்டூ 3.352 தான் போடணும். நீங்கள் நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸை போடக்கூடாது. இதை போட்டிங்கன்னா அது தப்பு. 3.352 தான் போடணும். ஸோ ஆனுட்டி மெத்தடாக இருந்துச்சுன்னா குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ த வேல்யூ ஆஃப் ஆனுட்டி. ஸோ 10,000 இன்டூ 3.352னா 33,520 அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைக்குவீங்க? ஆன்சராக கிடைக்குது. அவ்வளோதான், சரிங்களா? ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? கிடைக்கிற ஆன்சர் கூட இந்த நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸை மல்டிபிள் பண்ணோம். ஆனால் இது ஆனுட்டி மெத்தட்னால சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ தி வேல்யூ ஆஃப் ஆனுட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, தென் அடுத்த மெத்தட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ இது வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ கொஷின் என்னென்னு கொடுத்துருக்காங்க? நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. தென் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 4 years 30,000, 40,000, 50,000, 45,000 கொடுத்துருக்காங்க. தென் நான் ரெக்கவரிங் இன்கம் வந்துட்டு 3,000 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. included in the above mentioned the profit of 30,000. அதாவது 30,000ல வந்துட்டு 3,000 நான் ரெக்கவரிங் இன்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 3 lakh அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ ஈஸி. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷத்தோட ப்ராஃபிட் டிவைடட் பை 4. ஸோ 4 வருஷத்தோட ப்ராஃபிட்டை கொடுத்திங்கன்னா 1,62,000. ஸோ 1,62,000 டிவைடட் பை 4னா 40,500. ஓகே, இதோட முடிஞ்சு. இது என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 3 lakh இன்ட்டு 10/100. 10/100 போட்டிங்கன்னா 30,000. அதுதான் எனக்கு என்னது? நார்மல் ப்ராஃபிட். ஓகே, தென் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா தெரியும். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 40,500 கண்டுபிடிச்சோம். நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 30,000 கண்டுபிடிச்சோம். ஸோ 40,500ல் 30,000 போச்சுன்னா 10,500 எனக்கு சூப்பர் ப்ராஃபிட்டாக இருக்குது. அவ்வளோதான், சரிங்களா? இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் குட்வில். இந்த கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் பற்றில குட்விலோட ஃபார்முலா மட்டும் மாறுது. எப்படி இருக்குது? சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. அதுதான் மாறுது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணோம்? ஆனுட்டி மெத்தட்னா இந்த வேல்யூ ஆஃப் ஆனுட்டியை மல்டிபிள் பண்ணோம். அதே மாதிரி வெயிட்டட்னா இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆவரேஜ்னா இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு போட்டோம். ஆனால் இதில் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோனா 10,500 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா 10 இன்டூ 100. இதை நீங்கள் வேல்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1,05,000. ஓகே, அதுதான் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அப்போ குட்வில் எவ்வளோ? 1,05,000, சூப்பர் ப்ராஃபிட் 10,500 அண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் 40,500. ஓகே, இதுதான். ஓகேங்களா? இது என்னது? 10th சம்மோட முடியுது. 10th சம் என்னது? கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஆனால் 11th சம்மு கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஓகே, இது 2 மெத்தட் இருக்குது. கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், இது கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ 2க்கும் மாறுபாடுகள் இருக்குது. அடுத்து 11ஆம் சம் பார்ப்போம்.
ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ கொஷினுக்கு கொடுத்துருவாங்க அது என்ன மெத்தடு, குட்வில் பை கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்த மாடல் போடணும். அதுவே வந்துட்டு கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் போடணும். சரிங்களா? கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னா ஃபார்முலா வேறு, அதுவே கேபிட்டலைசேஷன் மெத்தட்னா இதுதான் ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஓகே, அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ, 20,000 கொடுத்துட்டாங்க. அப்போ 20,000 டிவைடட் பை 10 into 100 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 2,00,000 rupees. இது என்னது, 2,00,000 rupees. ஸோ இந்த 2,00,000 rupees என்னது நமக்கு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன சொல்லியிருக்காங்க, குட்வில் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ ஆஃப் கேபிட்டலைசேஷன் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சிருக்குமா, அவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1,50,000 சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள், அந்த 1,50,000 இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அது 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து டோட்டல் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அசெட் வந்து 2,20,000 சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்காதீங்க, இதை பார்க்க வேணாம். ஓகே, அது 2,00,000 கிடச்சிருச்சு. இப்போ எவ்வளோ, 2,00,000 குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா டோட்டல் வேல்யூ ஆஃப் கேபிட்டலைஸ்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இப்போ 2,00,000 மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ, 1,50,000. அப்போ 2,00,000 1,50,000 எங்கே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க 1,50,000. அப்போ 2,00,000 1,50,000 போச்சு அப்படின்னா 50,000 நமக்கு என்னது, குட்வில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 50,000. ஸோ இந்த சம்மை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 அப்படி போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, 2,00,000 rupees கிடைக்குது. இந்த 2,00,000 rupees கிடச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. சரிங்களா, அது மாறி எழுதியிருக்கு. ஸோ 2,00,000 rupees கண்டுபிடிச்சதுக்கப்புறமா குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, டோட்டல் வேல்யூ ஆஃப் கேபிட்டலைஸ்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ 2,00,000 மைனஸ் 1,50,000 அப்படின்னா 50,000 அவனுக்கு குட்வில்லாக இருக்குது. அவ்வளோதான். இதோட என்னன்னா இந்த 11வது சம் முடியுது. இதோட நமக்கு இந்த சாப்டரே முடியுது. மொத்தமே 11 சம் தான். இதில் ஒரே ஒரு சம் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த சம் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு டவுட்லாம் கேளுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டு தான் கேளுங்க. தேங்க்யூ.